டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் புது திருப்பமாக விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எல்லாருக்கும் மாநாடு, விஜய் அவர்களோட மாநாடு வந்து 23ஆம் தேதி நடக்குது அப்படின்னு தெரியும். அதற்கு முன்னாடியே ஒரு பாசிட்டிவான விஷயமா, ஒரு பூஸ்டாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு நற்செய்தி கிடைத்திருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தால். இது பல பேருக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியும். பட் இந்த ப்ராசஸ் அப்படின்றதே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் எண்டிலே வந்து இது பதிவு பண்ணுறதுக்கான வேலைகளை விஜய் அவர்கள் தொடங்கியிருந்தார். ஸோ ஒரு அரசியல் கட்சியாக தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தை வந்து டெல்லியில் இருக்கிற எலெக்ஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு புசி ஆனந்த் அவர்கள் மூலமாக அவர் பதிவு செய்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதன் தொடர்ச்சியாக February 1ஆம் தேதி வந்து அவர் அதிகாரப்பூர்வமாக இப்படி ஒரு கட்சி நான் தொடங்க போகிறேன் அப்படின்றத அவர் அறிவிச்சிருந்தார். அவர் என்னதான் அறிவித்திருந்தாலும், அது ஒரு கட்சி அப்படின்னு அவர் அழைத்து கொண்டாலும் அது உண்மையான அரசியல் கட்சியா இல்லையா அப்படின்றது வந்து தேர்தல் ஆணையம் தான் எப்போவுமே அங்கீகரிக்க வேண்டும். அந்த வகையில் அந்த ப்ராசஸ் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். மினிமம் 6 மாதம் டைம் இருக்குது அப்படின்றத நம்ம சேனல் மூலமாகவே ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ February அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அது தேர்தல் ஆணையம் அவங்களோட ப்ரொசீஜரெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த 6 மாதத்துக்கும் கொஞ்சம் அதிகமான டைம், ஒரு 7-8 மாதம் எடுத்து செப்டம்பர் மாதத்தில் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் விநாயகர் சதுர்த்திக்கு அந்த நெருக்கமான நாளில் வந்து அங்கீகாரம் கொடுத்ததை சென்டிமெண்ட்டாகவே நிறைய பேர் பார்க்குறாங்க. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் வந்து இது ஒரு மங்களகரமான தொடக்கமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் விஜய் ரசிகர்கள் பலருக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா? ஏன் இதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகணும்? எப்படி இருந்தாலும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா அது பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே. தமிழக வெற்றி கழகம்னு அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரெகக்னைசேஷன் எதுக்கு முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் விஜய் ரசிகர்களும் சரி மற்றவர்களும் சரி இந்த அரசியலை தாண்டி ப்ரொசீஜர்ஸ், காமனான ப்ரொசீஜர் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு ஒரு லெட்டர் பேடில் வந்து தமிழக வெற்றி கழகமோ இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சி பேரோ மென்ஷன் பண்ணிவிட்டு இதுதான் எங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொன்னால், தேர்தல் நேரத்தில் உங்களுக்கான அங்கீகாரமும் சின்னமும், குறிப்பாக சின்னம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம டிடிவி தினகரன் அவர்களே எடுத்துக்கலாம். அவர் வந்து சுயேட்சையாக நின்றபோது அவருக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்றது அவர் ஆரம்பித்த போது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணாங்க. ஏன்னா அதை ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரிக்காமல் அது ஒரு ஆர்கனைசேஷனாக அவர் நடத்தியிருந்த போது, ஒரு ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் நம்மளால் பொது சின்னம் கொடுக்க முடியாது, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம் ஒதுக்கப்படும் அப்படின்ற அளவுக்கு சர்ச்சைகள் வந்துச்சு. அதெல்லாம் நீக்கிவிட்டு தான் இப்போது ஒரு காமனான சின்னம் அவர்களுக்கு கிடச்சிருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் கட்சியை பதிவு பண்ணாமல் வெறும் ஒரு லெட்டர் பேடில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு மட்டும் வச்சுட்டு அவர் தேர்தலை சந்தித்திருந்தால், தமிழகத்தில் அவர் போட்டியிடக்கூடிய 234 தொகுதிகளிலும் அவருக்கு தனித்தனியான சின்னங்கள் தான் கிடச்சிருக்கும். ஒரு தொகுதியில் சீப்பு சின்னத்துக்கும் இன்னொரு தொகுதியில் சோப்பு சின்னத்துக்கும் ஓட்டி கேட்குற அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வந்திருக்கும். முக்கியமாக அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேர்தல் ஆணையத்திற்கு சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு வேணும். இதற்கப்புறம் விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகளில் நிச்சயமாக துரிதமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். காரணம், ஒரு தேர்தல் அலுவலகம் வைக்கணும். ஒவ்வொரு கிளை கழகம் வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள், துணை செயலாளர்கள் அப்படின்ற மாதிரி கிராமமாக அந்த போஸ்டிங் போட வேண்டியிருக்கும். இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கான போஸ்டிங் வந்து வெளியிட்டிருந்தாலும் அது மக்களுடன் பெரிய அளவுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் மக்களோடு மக்களாக நேரடி தொடர்பு கொள்ளும் வகையில் நிர்வாகிகளையும் கட்சி தொண்டர்களையும் விஜய் அவர்கள் பலப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார். ஏன்னா மாநாடுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது. 10 நாள் 20 நாள் அப்படின்றது அரசியலை பொறுத்த வரைக்கும் சமயத்தில் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும், ரொம்ப குறைவாகவும் இருக்கும். ஸோ 23ஆம் தேதி அவர்கள் நடக்கவிருக்கும் மாநாட்டுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற ஒரு அடைமொழியோடு அவங்க பண்ண போகிறாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது, கோட் படம் வெளியீட்டு விழாவின் போதே, வெளியீட்டு அந்த நாளின் போதே பெரிய அளவுக்கு கட்சி கொடியும் தோரணங்களும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது விஜய் ரசிகர்களுக்கே கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. நம்மளுடைய சொந்த கட்சிக்கே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்குதோ அப்படின்ற அளவுக்கு சில டிசப்பாயின்மெண்ட்லாம் நம்மளால் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் மாநாடு அப்போது அந்த கொடியும் தோரணமும் களை கட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விஜய் அவர்கள் மாநாடுக்கு வந்து முன்னாடியே கொடியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுவே தமிழக அரசியல் வந்து ஒரு புது விஷயம்தான். மாநாடுக்கு போகும்போதே கட்சி தொண்டர்கள் அனைவரும் கொடியோடு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு
அந்த கொடியை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. கட்சிக்கான பாடலும் மாநாடு நெருங்க கண்டினியூஸாக ஒலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே சமயம் கட்சி அங்கீகாரம் பெற்றதையும் கொண்டாடும் வகையில் அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்புவோம். ஸோ மாநாடுக்கு எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கிறீங்க, விஜய் அவர்கள் அதில் என்னென்ன புது விஷயத்தை சொல்ல போகிறான்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.